तमिल सबसे पुरानी भाषा है, लेकिन संस्कृत उससे भी ज्यादा पुरानी भाषा है। और पूरे देश भर में किसी भी मंदिर में चले जाइए, तमिल के मंदिर में चले जाइए, तेलुगु के मंदिर में चले जाइए, कन्नड़ के मंदिर में चले जाइए, सभी जगह संस्कृत में ही पूजा होता है। They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907991. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை அவமதிக்கக்கூடிய வகையில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது. அதில் ஒன்று, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு. தமிழர்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டார், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம நாகரிகமுடையவர்களா நாகரிகமற்றவர்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே தமிழர்களுடைய தலையில் ஓங்கி கொட்டினார் பாஜகவினுடைய எம்பி ஒருத்தர். அது என்ன கேள்வி தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்தில் தானங்க ஓதிக்கிட்டு இருக்கீங்க, அப்போது சமஸ்கிருத மொழி தானே இங்கே பெருசு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். இப்போது மானமுள்ள ரோஷமுள்ள தமிழர்கள், சோத்துல உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய தமிழர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கோயிலுக்குள்ளே போய் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லும்போது வாயையும் எல்லாத்தையும் பொத்திட்டு தானே நம்ம கம்முன்னு தானே நிற்கிறோம். அப்போது நமக்கெல்லாம் மானங்கெட்ட தமிழர்கள் தானே பேர் வைக்கணும். அப்புறம் ஏன் நம்ம நாகரிகமுடைய தமிழர்கள்ங்கிற பேரை சுமந்துக்கிட்டு இருக்கணும்? அப்போ தர்மேந்திர பிரதான் சொன்னது சரிதானே அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல்ல தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய உண்மையான பேச்சுக்கு முதல்ல நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை தான். ஆனால் நீங்கள் மும்மொழி கொள்கையையும் தேசிய கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் மறைமுகமாக என்ன பண்ணுறீங்க, பிஜேபியினுடைய ஒவ்வொரு வாசல்கள்லையும் நின்று எம்பிக்கள் முன்னாடியே என்கிட்டயே கூட நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கிறோம், சர்வசிஷா அபியான் திட்டத்தை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதி நீங்கள் தான் கொடுத்துருந்தீங்க திமுக எம்பிக்கள், அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களே நீங்கள் உங்களுடைய எம்பிக்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, மார்ச் மாதம் 15ஆம் தேதி டிஎம்கே கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். கடந்த ஆண்டே இதற்கான கையெழுத்துக்கள்லாம் நீங்கள் போட்டு கொடுத்ததை நான் அந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தார். ஸோ இவ்வளவு பெரிய விஷயத்தை போட்டு உடச்சிருக்காரு தர்மேந்திர பிரதான். அதோடு சேர்த்து தமிழர்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். தமிழச்சி தங்கபாண்டியன் நாடாளுமன்றத்திலேயே ரொம்ப பெரிய அளவில் அவங்க எதிர்ப்பு குரலையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. அது மட்டுமல்ல, கனிமொழி அவர்கள் நாகரிகமற்றவர்களா, நாங்கள் அன்சிவிலைஸ்டு பீப்புளா அப்படிங்கிற கேள்வியை கேட்ட உடனே டியரஸ்ட் சிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தர்மேந்திர பிரதான் மன்னிப்பும் கேட்டிருந்தார். நான் அப்படி பேசியது தவறு தான், ஆனால் நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத தெளிவுபடுத்தணும். அது மட்டுமல்ல, நீங்கள் சூப்பரான ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செய்கிறீங்க, அவர் உண்மையிலேயே சூப்பரான முதலமைச்சரா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை எதுக்குறேன் அப்படின்னு பொது வெளியில் பயன்படுத்துகிறீங்க, சர்வசிஷா அபியான் திட்டத்தை எதுக்குறோம் அப்படின்னு பதிவு செய்கிறீங்க. ஆனால் அதற்கான நிதி மட்டும் வேணும்னு கேட்குறீங்க. எங்களை ரூமில் பார்க்கும்போது மட்டும் எங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு உடைய நபர்கள் மாதிரி பேசுகிறீங்க. பொது மேடைகளில் பொதுமக்கள்கிட்ட பேசும்போது
மக்களுக்கு மும்மொழி கொள்கையை திணிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. இதில் எது உண்மை எது பொய்ங்கிறத தயவு செய்து பொதுமக்களுக்கும் உங்களுடைய எம்பிக்களுக்கும் நீங்கள் எடுத்துரைத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத டபார்னு உண்மையை போட்டு உடைச்சார். இது ஒரு புறம்னா, மக்களவையில் பாஜகவினுடைய எம்பி நிஜிகாந்த் துபே அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் உண்மைக்கு உதாரணமான வார்த்தைகள். நீங்கள் கோயிலில் சாமியை கும்பிட்றதுக்குன்னு போகும்போது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லையே தமிழ்லையா அர்ச்சனை பண்ணுறீங்க? வெளியில் போர்டு மட்டும்தானே போட்டு வச்சுருக்கீங்க, உள்ள சமஸ்கிருதம் தானே ஓதப்படுது, அப்போ தமிழை விட மூத்த மொழி சமஸ்கிருதம் தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு கேட்டிருக்கார். அது மட்டுமல்ல, நீங்களே உங்களுடைய மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களே சமஸ்கிருதம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தமிழர்களை பார்த்து கிண்டல் அடித்தார், சிரித்தார், நக்கல் அடித்தார். எவ்வளவு மானங்கெட்ட ஈத்தர பயிலுக நம்ம அப்படிங்கிறத அவர் தெளிவாகவே எடுத்துரைச்சார். நம்மெல்லாம் வேட்டி கட்டுறோமே, நம்ம எதற்காக நமக்கெல்லாம் வேட்டி கட்டுறோம், எதற்காக பேண்ட் ஷர்ட்டு போடுறோம் அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப தெளிவாக கேட்காம கேட்டுட்டார். உனக்கெல்லாம் எதுக்கடா ரோஷம், உனக்கெல்லாம் எதுக்கடா மீசை, நீலாம் எதுக்கடா மானத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் பார்த்து துஃபே அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான். ஏங்க, இன்னமும் நம்ம கோயில்களில் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரங்கள் ஓதப்படுது. அதை தட்டி தூக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிற தமிழர்களுக்கு இருந்தால் கூட மானங்கெட்ட தமிழர்கள் அந்த சமஸ்கிருத மொழியில், செத்துப்போன மொழியில் பாடுறதை கேட்குறதுக்கு தான் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஒரு வீட்டில் இளவாக இருந்தாலும் சரி, 10 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, அதில் சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஐயர் ஒருத்தரை கூட்டு தானே யாகம் வளர்த்து நம்ம சமஸ்கிருதம் பாடல்களை பாடியில் நம்ம அந்த வேலையை செய்கிறோம். தமிழில் பாடல்கள் இருக்குது, தமிழில் அழகான மொழிகள் இருக்குது, அழகான மந்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் விட்டுவிட்டு, இந்த அழகு தமிழை விட்டுவிட்டு நம்ம சமஸ்கிருதத்தை தானே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் திருமணம் முதற்கொண்டு இன்றைக்கி சான்ஸ்கிரிட்டில் பாடினாதான் சிறப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ தமிழர்கள் இருக்காங்கல்ல. அது உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா வகையான கேடுகட்ட சாதி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் தூக்கி சுமக்கக்கூடிய இதே தமிழை சாகிற வரைக்கும், ஏன் செத்ததற்கு பிறகும் கூட திதிங்கிற பேரில் சமஸ்கிருதத்தில் தானே மந்திரம் சொல்லி அவனை எப்படி சொல்கிறது, நீசப்போனங்கிற அளவுக்கு கொண்டு போய் திணிக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் மற்றவர்கள்லாம் இன்றைக்கி சமஸ்கிருதம் பெருசுன்னு சொல்லிட்டு வயிறு கொளுத்து போய் சூப்பராக நெய் சோறு போட்டு சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் தமிழர்களுடைய இளிச்சவாத்தனம் அப்படிங்கிறத துஃபே அவர்கள் சொல்லாமல் சொல்லிட்டார். இவ்வளவு கெட்ட கேள்வி கேட்டால் கூட இந்த தமிழை சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறானான்னு தெரில. இல்லை, அவங்க கேட்டது உண்மைதான் போல், நவசமாகவே நீங்கள் நாகரிகமற்றவர்கள் தான் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை தான். என்னதான் காரி துப்புனா கூட இதே தமிழர்களுக்கு கோயிலுக்குள்ளே போய் தமிழில் பாடல்கள் பாடுவதற்கோ தேவாரம் திருவாசகம்லாம் இருக்குது. அதை படித்து பார்த்துட்டு அதை போய் சாமி முன்னாடி பாடினா திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகாருங்கிற வார்த்தைகள்லாம் உண்மையானவை அப்படின்னு என்னைக்கு இந்த தமிழை இது பண்ணுறானோ, மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி வெவ்வேறு மதத்தை தேடி ஓட மாட்டான். இந்த கேடுகட்ட தமிழனுக்கு என்னதான் தலையில் உட்கார வச்சு கொட்டி சொன்னால் கூட இந்த புத்திக்குட்ட ஈனப்பிறவி தொடர்ச்சியாக என்ன பண்ணும் அப்படின்னா வேற்றுமொழியை நோக்கி தான் தன்னுடைய கவனத்தை செலுத்துமே தவிர செத்த மொழியை தான் தூக்கி எப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுமே தவிர மானங்கெட்ட ஈத்தரைகளுக்கு பிறந்த அதே ஈத்தரைகள் தொடர்ச்சியாக இந்த தமிழை பெரிய அழகு தமிழை தூக்கி நிறுத்தாமல், அழகு தமிழில் பாடாமல், அழகு தமிழில் அர்ச்சனை செய்யாமல், அழகு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்காமல் தன்னுடைய வீடுகளிலேயே சமஸ்கிருதத்தை பெருசாக நினைக்கிற வரைக்கும் போகிற வாரம் அம்புட்டு பேரும் மூஞ்சியில் எச்சைக்காரி துப்ப தான் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஈனப்பிறவிகளுக்கு தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்து கொண்டே தான் இருக்கும். நீ விழுந்த இடத்திலிருந்து என்னைக்கு எழுந்திருக்கிறாயோ உன்னுடைய தமிழ் மொழி தான் தேவமொழி, தெய்வ மொழி அப்படிங்கிறத நீ பேசுனது, நீ பாடினாதான் சாமிக்கே கேட்கும், உன்னுடைய மொழியில் பாடினாதான் சாமிக்கு கேட்கும். முருகன் தாண்டா கூப்பிடணும், அவரை போய் வேற ஒரு மொழியில் கூப்பிட்டினா அவருக்கு எப்படா காது கேட்கும் அப்படின்னு அந்த தெய்வீக ஆற்றலுடைய கடல்கள் எல்லாமே தமிழ் மொழியில் பூசை பண்ணி தான் 63 நாயன்மார்களும் அங்கே சாமியவே பார்த்துருக்காங்கங்கிற அந்த பேருண்மைகளும், ஆழ்வார்கள் தமிழில் தான் பாடியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையையும் என்னைக்கு தமிழை புரிஞ்சுக்கிட்டு கோயிலில் போய் தமிழில் பாட்டு பாடுறானோ,
தமிழில் போய் அர்ச்சனை செய்கிறானோ அன்னைக்கு தான் இந்த தமிழ்நாடு வழங்கும். இல்லாட்டி இந்த வடக்கனுக்கு அடிமை புத்தி உடையவர்களாக தமிழர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.